ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஜியோவில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, பிராண்டட் ட்ரெஸ்லாம் எப்படி லோ ப்ரைஸில் ஆர்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சிம்பிளான ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்கிறேன். ஸோ இதில் எல்லாமே நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி வச்சுருந்துருப்பேன். டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு எதெல்லாம் 70% இருக்கோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வரும். அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதையும் சொல்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்டட் ப்ராடக்ட் எல்லாமே வரும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் தேவையோ அதை வந்து என்ன சைஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சைஸ் உங்கள் சைஸ்னால் நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, நோ ரிட்டர்னு மேலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நோ ரிட்டன், இதுக்கு வந்து ரிட்டன் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன், இதுதான் மீனிங்கு. ஸோ அதுதான் வந்து நோ ரிட்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து எவ்வளோ ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லைவாக வந்து ஆர்டர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவிலே வந்து நிறையா டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 240 அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அவாசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 குர்த்திஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபுல் லாங் கவுன் வந்து பார்த்திங்கன்னா 506 ருபீஸு, எஸ் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஏஜில் ஆர்டர் பண்ணவங்க இதை யாரும் நோட் பண்ணியிருக்கீங்களான்றதை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நிறையா டாப்ஸோட குர்த்திஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த செட்டு வந்து இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா 240 தான். இது வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அந்த குர்த்திஸ்லாம் இப்போ டிஸ்பிளேயில் காமிக்கும். அதிலலாம் எம்ஆர்பி வந்து கொஞ்சம் ஹையாக போட்டிருக்க மாதிரி வேல்யூ நமக்கு காட்டுது. ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீல் இருந்துச்சா, உங்களுக்கும் இருந்துச்சான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் இங்கே பாருங்களேன், இது அந்த மெரூன் ட்ரெஸ்ஸோட வந்து 1074 இந்த மாதிரி எம்ஆர்பி போட்டிருக்காங்க. 674ன்னு இந்த மாதிரிலாம் இருக்காது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1299, 199, 399 இப்படி தான் இருக்கும். நிறைய இதில் எம்ஆர்பி வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. கீழே ஷார்ட் பைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்ம சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பிராண்டில் உள்ளதில் வந்து எது ஸ்டார்டிங் ப்ரைஸோ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், குர்த்தி டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 175 அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது. நான் போடுறது நான் இப்படி தான் செக் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ இது வந்து நீங்கள் கூப்பனோ எதுவும் அப்ளை பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இது ஆர்டர் பண்ணுறதுக்கு மினிமமாக எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஷாலு, லெகின்ஸ் எல்லாம் கலந்து வருது. இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரின்னு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா குர்தா குர்த்திஸ்னு உங்களுக்கு இருக்குது பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இதில் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் வரும். அதாவது சைடு ஓப்பன் நம்பர்லாம் அது மட்டும் வரும். ஸோ நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் மெத்தடு. உங்களுக்கு நீங்கள் போய் செலக்ட் பண்ணி அதை கஷ்டப்படுறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திங்கன்னா லோயஸ்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ இதில் வந்து இந்த ஷார்ட் டாப்பு எல்லாம் வந்து ஏ லைனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சியாஹி, ஃபியூஷன் இந்த பிராண்ட்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். குவாலிட்டி வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த டாப் யூனிக்காக இருந்தது. 140 ருபீஸ்க்கு இந்த டாப் வந்து 100% ஒர்த்து நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரேயானாக இருக்கும், காட்டனாக இருக்கும், கேம்ரிக் அந்த மாதிரி மெட்டீரியலாக தான் இருக்கும். லோ குவாலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக ரோட் சைட் ஷாப்லேயா இருக்கட்டும், லோக்கல்லையா இருக்கட்டும், நீங்கள் எங்கே வாங்கும் போது இதே ப்ரைஸ்க்கு தான் நீங்கள் வாங்குவீங்க. இங்கே பிராண்டடே நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயும் லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோயஸ்ட் ரேஞ்சில் உள்ள டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நான் அந்த லிங்க் சென்ட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள்.
அந்த ஆப்ஷன்லேயே தான் நான் வந்து போய் அப்படியே தான் நான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து 70% ஆஃபரில் வேணும் அப்படின்றதுனால. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து இருக்கும். 65ம் இருக்கும், 70யும் இருக்கும். லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ 175ன்றது வந்து உங்களுக்கு 70% வந்துச்சுன்னா 150 தான் வரும். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து நியூ அரைவல்ஸ்ன்றதுனால உங்களுக்கு 65% ஆஃபரில் போட்டிருக்காங்க. 65%மே என்ன கேட்டிங்கன்னா நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ப்ரைஸு. அதே மாதிரி நியூ அரைவல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாருங்களேன் 599 குர்த்தி. கலரே வந்து ஒரு மாதிரி லைலாக் கலர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சில்க் டைப்பில் சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எக்ஸஸ் சைஸ் இருந்துச்சு, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுற வரைக்குமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலாம். டைமிங் வரைக்கும் காமிச்சிருக்கேன். நான் நேற்று நைட்டு தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றது. அதனால வந்து நேற்று நைட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இப்போயுமே சேம் உங்களுக்கு நிறையா ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். சேலுமே போயிட்டுருக்கிறதுனால தான் உங்களுக்கு கூப்பன் அப்ளை பண்ணாமலே உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த்தியாக போகும். இப்போ நம்ம கார்ட்டை கிளிக் பண்ணிடலாம். எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1800 சம்திங்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் காட்டுது. கீழே நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கூப்பன் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை கூப்பனை கிளிக் பண்ணேன். கூப்பன் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 70% ஆஃபரில் தானே இருக்குது. ஸோ கூப்பன் எதுவுமே அவைலபிள் இல்லை. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு ப்ராடக்டாக டெலீட் பண்ணுவோம். எந்த ப்ராடக்ட் அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வருதுன்றதை செக் பண்ணலாம். இப்போ நான் நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டை ஒரு ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், அப்படியும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இதில் டீட்டெயில் இந்த ஆஃபரில் இந்த டைமில் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணேன், எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் காட்டுது. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி செக் பண்ணுறதுன்னு கீழே காமிக்கிறேன். இங்கே வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 1599 ஃப்ரீ ஷிப்பிங், 299 ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் கார்ட்டே அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையாக ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரீ ஷிப்பிங் வருதான்னு. இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன். நீங்கள் ரிமூவ் கூட பண்ண வேணாம், மூவ் டு விஷ் லிஸ்ட்டு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணோன்னே கீழே ஷிப்பிங் காமிச்சிச்சு அப்படின்னா கீழே மேலே அந்த ஹார்ட்டின் சிம்பிள் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டெலீட் பண்ண ப்ராடக்ட் ஃபஸ்ட்டாகவே வரும். ஸோ இப்போ பாருங்களேன், இதை மூவ் டு விஷ் லிஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு ஷிப்பிங் காமிக்குது, ஓகேங்களா, டெலிவரி ஃபீ காமிக்குது 99 காமிக்குதா. இப்போ நான் அந்த மேலே உள்ள ஹார்ட்டின் சிம்பிள் கிளிக் பண்ணி நான் அந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஆட் டு பேக் கொடுத்துருவேன். ஸோ ஆட் டு பேக் கொடுத்தோன்னா இது ஹையஸ்ட் வேல்யூனால நம்மளுக்கு ஷிப்பிங் காமிச்சிருக்கும். இதில் நம்ம வந்து லோயஸ்ட்டாக 170ல் ஏதாவது டெலிட் பண்ண முடியுமான்றதே செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி டெலிட் பண்ணியோ இல்லை விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்டில் ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருக்கான்னு பார்ப்போம். இந்த குர்த்தி 245க்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. இப்போயுமே ஆஃபரில் தான் இருக்குது. சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. நிறைய ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. பட் நிறைய வந்து ஸ்டாக்குமே அவைலபிளாக இருக்குது. 140க்குலாம் நம்ம வந்து டாப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து இப்போயுமே எல்லா ஆஃபருமே இருக்குது. இந்த செட்டு இந்த அக்வா ப்ளூ வந்து நல்லா இருக்குது. 470 தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஒர்த்து தான். டபுள் லேயரில் வரும். ஸோ இது மாதிரி என்னோடய விஷ்லிஸ்ட்டை நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன், வேறு ஏதாவது இருக்கா, நம்ம எதாவது ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் A to Z கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு டவுட்டு இல்லை, இதுலேயும் வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது பண்ணணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து அந்த 450 ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஷிப்பிங் காமிச்சிச்சு. இப்போ திருப்பி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது 175 ரேஞ்சில் உள்ளதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, ஷிப்பிங் காமிக்குதான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ ஷிப்பிங் காமிக்கலை. அந்த 450 ரேஞ்சு ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப வேல்யூ வந்து 1200 கிட்ட வந்தோன்னே நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் காமிச்சிச்சு. இப்போ 1389க்குலாம் நம்மளுக்கு ஷிப்பிங் காமிக்கல. ஆக்சுவலாக வந்து 1300 இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும், அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் நீங்கள் இப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எது தேவையோ அது மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அகெயின் ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்கேன். 1389 இருக்கா, வேறு ஏதாவது நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணியும் பார்க்கலாம். பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து எது தேவையோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது.
ஸோ இப்போ வந்து பாருங்கள் 1313 இருக்குது. அதாவது ஷிப்பிங் சேர்த்து 1313 இருக்குது. ஸோ அந்த வேல்யூக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வரும். 1300க்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வராது. இதில் வந்து உங்களுக்கு அதாவது ஷிப்பிங் வேல்யூ இல்லாமல் 1300க்கு நீங்கள் கார்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ திருப்பி அகைன் நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம டெலீட் பண்ணோம்னா இதாகிடும். ஸோ இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எதுலையாவது ஒரு நேரத்தில் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபைனலாக ஆர்டர் பண்ணோன்னே நீங்கள் போய் மை ஆர்டர்ஸில் போய் அந்த 2 குவான்டிட்டின்னு இருக்கிறத சிங்கிளாக ஒன்றை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு குர்த்தி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1300க்கு நீங்கள் குர்த்தியோட வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வரும். ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சேர்த்து 1300 வரக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் லாஜிக். அது வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ நீங்கள் இப்படி தான் செக் பண்ணி இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இதுதான் மெத்தடு. இதில் வந்து நான் எல்லாத்துலேயுமே குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், பண்ண முடியல. எனக்கு அந்த 450க்கு இருந்துச்சு பாருங்கள், அதில் மட்டும்தான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் காமிக்கும். ஏன்னா இதுக்கு மேலேயே நான் போய் சர்ச் பண்ணி நான் ஆட் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். இப்போ வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், டெலிவரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலெட்டில் எதுவும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தனால ஓடிபி வந்து நான் வெரிஃபை பண்ணேன். பட் எனக்கு அந்த அமௌண்ட்டு காமிக்கலை. அது எதுக்கு அது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேலெட்டில் அமௌண்ட் இருக்குன்றதை கிளியராக வந்து இந்த இடத்துல காமிக்கும். இப்போ வந்து அதெல்லாம் காமிக்கலை. சிஓடியை சூஸ் பண்ணுங்கள் ஏஜியோ பொறுத்த வரைக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிஓடி வந்து உங்களுக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து பேலன்ஸ் உள்ள ஆர்டருக்கு பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணி வேலெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். பட் எனக்கு அது நோ யூஸ். வேலெட் அமௌண்ட்டில் வந்து இல்லையா இல்லை எனக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னே காமிக்கலை. இந்த ப்ளேஸில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணோன்னே காமிக்கும். பட் எனக்கு காமிக்கவே இல்லை. நான் அதே அமௌண்ட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து பே நவ் கொடுத்துட்டிங்கன்னா சிஓடி சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சிஓடி சூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 29 வருது. இப்போ வந்து நிறைய மாற்றிருக்காங்க. நிறைய புதுசாக முன்னாடிலாம் வந்து ஃப்ரீ டெலிவரினா எந்த சார்ஜஸுமே வராது. இப்போ வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ 29 கலெக்ட் பண்ணுறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி 29 கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் வந்து நிறையா ரிட்டர்ன்ஸ் வர்றதுனாலே அது என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.